என்னங்க? என்னம்மா? ஒரு நிமிஷம் மேல வாங்க சீக்கிரம். அங்க பாருங்க. என்ன? அந்த ஆள் நம்ம வீட்டை கை காட்டி காட்டி போன்ல பேசிட்டு இருந்தான். வீட்டுல பணம் வேற இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஒன்றும் இருக்காதுமா, நான் என்னன்னு கேட்குறேன். நீ வீட்டில் இரு. என்னம்மா? என்ன பார்க்க தானே வந்தீங்க? பணத்தை புடிங்கிட்டு போயிட்டல. அது வந்துட்டு மறுபடியும் எப்படி திருப்பி எடுத்துக்கணும் எனக்கு தெரியும்டா. அதுக்கு தான் என்ன தேடி ஆள் அனுப்புனியா? எது ஆளா? அந்த பணத்தை நானே புடுங்குவேன்டா. மச்சா, ஏதோ சொந்தமா நீயே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் மாதிரி பேசுற. பார்த்து மச்சான், பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். ஜாகிரதை. ஆள் அனுப்புறேன்டா. ஹலோ, நான் யாரும் என்னன்னு வேணா, உங்க வீட்டுக்கு ரைடு வருது. என்னது ரைடுப்பா? ரைடா? தேவநாத ஃபைல் விஷயமா? இந்த வீட்டில் எப்படி சார் அந்த ஃபைல் இருக்கும்? எனக்கு தகவல் கிடைச்சது, பாத்துக்கப்பா. என்னங்க? நம்ம வீட்டுக்கு அந்த ஃபைலை தேடி வராங்களாம். எப்படி? எங்க பணம்? அம்மா ஈவினிங்கா வீட்டுக்கு வராங்க. மச்சான், என்னடா இது உடனே நீங்க இங்க எடுத்துட்டு போ. என்னாச்சு? நீ முதல்ல இதை இங்க இருந்து எடுத்துட்டு போ. We are from Income Tax Department. Search warrant. நாங்க உங்க வீட்டை சர்ச் பண்ணோம். நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? நாங்களே நொந்து போயிருக்கோம். ஏன் சார் இப்படி பண்றீங்க? Sorry for the trouble. ஹலோ. என்ன மச்சான், நான் அனுப்புனாலுங்க ரைடு வந்திருப்பாங்களே. தெரியும்டா, இது உன் வேலையாக தான் இருக்குன்னு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மச்சி. ஓ, பணத்தை குமரன்ட்டு கொடுத்து வீட்டில் வைக்க சொல்லியிருக்கியா? அநேகமாக நீ குமரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே சொன்னலடா, நான் வந்துட்டு அந்த 1 கோடி எடுத்துருவேன்னு. பணம் கூட தகுதி பார்த்து தான் மச்சான் தங்கும். உன் ஃபேமிலிக்கே அந்த தகுதி இல்லை. நீ போய் இந்த ஹீரோவெல்லாம் விட்டுட்டு உன் குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பார். வாழ்க்கையில் எப்போவுமே ஒருத்தன் ஜெயிக்க பிறந்திருப்பான்டா, அவன்கிட்ட ஒருத்தன் தோக்க பிறந்திருப்பான். நான் ஜெயிக்க பிறந்தவன்டா, நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் மச்சான், பணத்தை காப்பாற்ற முடியல. சாரிடா. அண்ணா, நான் தமிழ் பேசுகிறேன். சொல்லுப்பா.
அண்ணா எனக்கு ஒரு நம்பரோட லாஸ்ட் 15 நாளோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் வேணும், கிடைக்குமாண்ணே? தம்பி நம்ம இருக்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். நம்பர் SMS பண்ணிட்டு 15 நிமிஷத்தில் ட்ரேஸ் பண்ணிடலாம், வந்துருங்க. மச்சான் லாஸ்ட் 15 டேஸாக அவனோட நம்பர் சுவிச் ஆஃபில் தான்டா இருக்குது. அவன் ஆன் பண்ணப்போ அடிக்கடி பேசினது இந்த நம்பர்ஸ் தான். 23 ஃப்ளாட்டோட இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சு போச்சு. பாக்கி 23 ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வாங்க. யோ என்னையா நீ எப்படி நம்ம பேச டீலாம் மற்றவங்களுக்கு தெரியுது? நான் ஏன் சொல்ல போகிறேன், நீ அனுப்புறதா ஒரு ஆள் வந்தான் ஃபுல் டீட்டெயிலையும் கேட்டுக்கிட்டு 7 மணி 9 மணியாக மாற்றிட்டு யோ போ. யார் வந்து கேட்டாலும் சொல்லிடுவே எல்லாத்தையும். இது ஏமா நம்பரா? இது அவங்க அம்மா நம்பரு. இந்த நம்பர் கால் பண்ணு. என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ண மாட்டியா? ஜென் பில்டர்ஸ். இது அந்த பில்டர் நம்பர் மச்சான், ஜென் பில்டர்ஸ். சரி விடு, இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, நம்ம டீல் இருக்கா இல்லையா? அந்த இடம்லாம் எப்போ போச்சு. நீ சரியான ஆளானு தெரில, இந்த பணம் சரியான பணமானு தெரில. ஏன் வேணா வர்றான் போகிறான், எனக்கு உங்க கூட டீலிங்கே வேண்டாம்ப்பா. இந்த நம்பருக்கு அடிக்கடி பண்ணியிருக்காண்டா. ஹலோ ஹலோ, யாருங்க? சார், அந்த அந்த பணம் மேட்ரு. எந்த பணம்? அதான் சார், அந்த பிஸ்னஸ்க்கு அந்த பணம். ஹலோ, என்ன பிசினஸ்ங்க? சார் அந்த பணம் சார், பணம் மேட்ரு. யார் நீங்க? சார் எனக்கு கான்டாக்ட் கொடுத்து தான் சார் ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு கான்டாக்ட் கொடுத்தாங்க சார். யார் கொடுத்தா? உங்க பேர் என்ன? அதான் அந்த இவரு. ஹலோ, ராங் நம்பர் போன வைங்க. மச்சான் இந்த நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்டா. என்னம்மா ஹேமா டார்லிங், என்ன பண்ணுறீங்க? புருஷனை எப்படி காலி பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுறீங்களா? ம், எப்படி? அவன் என்கிட்டருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவானா? இதோ பார், அவன் என்கிட்டருந்து எடுத்துகிட்டு போன பணம் உன் முன்னாள் காதலாம் அசிங்கப்படுறதை நீ பார்க்க முடியலையே. கேட்குறியா? அவன் நொந்து நூலாய் அழுவுறது நீ கேட்குறியா? ஹலோ, என்னப்பா தமிழ், குடும்பமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா? உன்னால பாவம் அவங்க இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்களோ. பேசு மச்சான், பேசு. உன் காதலி ஸ்பீக்கரில் கேட்டுட்டு இருக்கா. மச்சான் ஃபோனை வைடா, உன் ஒய்ஃப் முன்னாடி அசிங்கமாயிடும். என்ன அசிங்கப்படுத்த போறியா? எப்படி கண்ணா? மச்சான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபோனை வை. தேவையில்லாமல் உன் ஒய்ஃப் முன்னாடி அசிங்கப்படாது. ஏய், நீ அசிங்கப்படுத்துறா நான் பார்க்கணும். நான் சொன்னது தான். நான் ஜெயிக்க பிறந்தவன், நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். மச்சான் உனக்கு அமிர்தாசன்கிற பேர் ஞாபகம் இருக்கு? எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை? மா இங்கே அமிர்தாசன். நீங்கள்? நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன், ஒரு விஷயமா அவரை பார்க்கணும். யார் நீங்கள்? சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தரை காணோம். அவர் காணாம போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் பேசினவர்கிட்டலாம் விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்படியா? அவர் பேர்? அவர் பேர் தமிழ். தமிழ்ங்கிற பேரில் எனக்கு யாரையும் தெரியாதே. அப்படிங்களா? உங்கள் பேர் தான் சொன்னாங்க. ஐயோ, ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு. ம், தேங்க்யூ. சார், ஆக்சுவலாக நான் பேரை மாற்றி சொல்லிட்டேன். அவர் பேர் அரவிந்த். ஹலோ, இதை பாருங்க, அரவிந்த் என் ஃப்ரெண்டு தான், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது, கிளம்புங்க. அப்பா நம்மள இந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. வா வேற எங்கயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கலாம். வா வா அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஒன்றும் இல்லைம்மா. அந்த ரூம்ல தான் இருப்பாங்க. எதுக்குடா உங்ககிட்ட அவன் பணத்தை கொடுத்தான்? சார், பிசினஸ்க்காக கருப்பு பணத்தை வெயிட்டாக சொன்னார் சார். எனக்கு வெறும் கமிஷன் தான் சார். மச்சான், என்கிட்ட இருந்த 1 கோடி நீ எடுத்துட்ட. ஆனால் உன்கிட்ட இருந்த பாக்கி 4 கோடி இப்போ என் கையில்.
நான் தான் சொன்னேன்ல ஃபோனை வை, பொண்டாட்டி முன்னாடி அசிங்கப்படாதுன்னு. கேட்டியா? அது என்ன சொன்ன? பணம் கூட தகுதி பார்த்து தான் கூட இருக்கும், உன் குடும்பத்துக்கே அது இல்லையா? நீ என் குடும்பம் தானே மச்சான், அதான் பணம் உன் கையை விட்டு போயிடுச்சா? நான் உன்கிட்ட தோக்க போகிறவனா? மச்சான், தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் தோக்கலாம், ஃப்ரெஞ்சு தோக்கலாம், கொரியன் தோக்கலாம், ஜாப்பனீஸ் தோக்கலாம், சைனீஸ் தோக்கலாம், இட்டாலியன் தோக்கலாம், ஸ்பானிஷ் தோக்கலாம், ஜெர்மன் தோக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தோக்கவே முடியாதுடா. என்ன 4 கோடி போச்சா? 4 கோடியை விட்டுட்டு 1 கோடி எடுத்துட்டு வந்ததுக்கா இவ்வளோ வந்தா? என் பழைய காதலன் வாய்ஸ் என்னவோ கணீர்னு தான் இருக்கு. உன் வாய்ஸ் தான் காணோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு மேல், உயிருக்கு மேல்.